السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: وإذ قال موسى لقومه يا قوم لم تؤذونني وقد تعلمون إني رسول الله إليكم إلى آخر الآية. صدق الله العلي العظيم. அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அழகிய இந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய வணக்கமாம் சுபஹனை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வின் அவனுடைய தூதுவர் என்ன வழிகாட்டினார்களோ அவ்விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு தினங்களும் மனதார கேட்டு அமல் செய்யும் மனவோக்கோடு நாம் இங்கு அமர்ந்திருப்பதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய தினம் இன்றிலிருந்து நம் ஒரு மிக பிரபல்யமான மஷ்ஹூரே நபியை நாம் இன்று பார்க்க போகிறோம். எந்த மனிதரும் இந்த நபியை கேள்விப்பட்டு இருக்காத அளவிற்கு ஒரு நபி மிக உலகத்திற்கே தெரிந்தவர்கள் என்றால் அது ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். அன்புமிக்கவர்களே, ஹதரத் மூஸா நபி அவர்களை பற்றி உண்டான வரலாறினை வரும் காலங்களிலே நம் அழகிய நடைமுறையில் தெரிந்து வருவோம். அன்பானவர்களே, ஹதரத் மூஸா நபி அவர்கள் பிறப்பு, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு முன்னால் பிறந்தவர்கள் தான் ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இக்காலத்திலே மூஸா நபி அவர்கள் பிறந்த காலத்தில் அரசனாக இருந்தவன் ஃபிரௌன் என்கிற இரண்டாம் ராம்சேரஸ் என்றே அழைக்கப்படும் ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சியினை அமர்ந்திருந்தான். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தவுடன் அந்த சமயம் ஃபிரௌன் பல சட்டதிட்டங்களை ஏற்றியிருந்தான். பல சுன்னத்துகளை, அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருந்த சுன்னத்துகளை மறுத்தான். ஹதரத் மூஸா நபி பிறக்கும் சமயத்தில் இருக்கிற அனைத்தையும் வெறுத்துவிட்டு தன்னுடைய ஒரே ஒரு கனவு, அதை நோக்கமாக வைத்து வருங்காலத்தில் எவனாவது என்னை ஆண்டு விடுவானோ என்ற ஒரே ஒரு அச்சத்தின் போக்கால் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண் மக்கள், இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் ஃபிரௌன் கொல்ல துணிந்து விட்டான், கொல்ல சொல்லிவிட்டான். மக்களிடத்திலே கட்டளையிடுகிறான், ஓ மக்களே, உங்களுடைய கடவுள் என்பதாக அவன் சொன்னான். உங்களுடைய கடவுளான, உங்களுடைய அரசரான ஃபிரௌன் ஆகிய நான் என் கட்டளை என்ன தெரியுமா? உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள், பெண் குழந்தையாக இருந்தால் அதை அடிமையாக்கி விடுங்கள் என்று கட்டளையிட, அச்சமயம்தான் ஹதரத் மூஸா நபியினுடைய அன்னைக்கு ஆண் குழந்தை பிறக்க துணிகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தான். அந்த ஆண் குழந்தை பிறந்தவுடன் அன்னையினுடைய முகம் சிவந்து விட்டது. என்னுடைய வயிற்றின் கனி ஆணாக இருக்கிறது, அல்லாஹு அக்பர், நான் என்ன செய்வேன்? இந்த சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய சட்டத்தை இயற்றப்பட்டது, என்னுடைய மகனை நான் எவ்வாறு காப்பது என்று அந்த அன்னை உலகத்திலே இருக்கும் பொழுது, குழப்பத்திலே இருக்கும் பொழுது நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். ஓ பெண்மணியே, ஓ பெண்ணே, நீர் உன்னுடைய மகனை நீர் ஒரு தொட்டில், அதாவது ஒரு சிறிய படகு போன்ற ஒரு தொட்டிலில் வைத்து அதை நீ நைல் நதியிலே அனுப்பிவிடு. உன்னுடைய ஆண் குழந்தையை பிறந்த பிறகு அதற்கு நீ பால் ஊட்டி அதை ஒரு தொட்டிலில் வைத்து அதை நீர் அழகான முறையிலே நைல் நதியில் விடுவாயாக. நீர் கவலை கொள்ள வேண்டாம், அல்லாஹ் உன்னோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிட, அந்த பெண்மணியும் அவ்வாறு செய்திடார்கள். அந்த நைல் நதியில் விடப்பட்ட அந்த தொட்டியுடன் கூடிய குழந்தை ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
தொட்டிலோடு செல்லுகிறார்கள் நைல் நதியிலே புறப்படுகிறார்கள். ஹதரத் மூசா நபி அவர்கள் குழந்தையாக புறப்பட்ட சமயம், அந்த சமயம் ஃபிர்அவுன் உடைய மனைவி அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தோழிகளும் நைல் நதியிலே தங்களுடைய வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு தேவை இருந்திருக்கின்றன தோழிகளுக்கு. எனவே அவர்கள் அந்த தோழிகள் எல்லாம் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் சமயம் பார்த்து ஒரு தொட்டில் கடந்து வந்தது. பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், ஆகா பிறவனு இதிலேருந்து ஏதாவது புதையல் இதையில் வந்துட்டு இருக்கதா, ஆகா நல்லதா போச்சேன்னு சொல்லிட்டு பெண்மணிகள் அதை எடுக்கிறார்கள். பார்த்தால் உள்ளே சத்தம், அழுகுரல் கேட்கிறது, குழந்தை அழுகுரல் கேட்கிறது. உடனே அந்த தொட்டிலை தூக்கி பார்த்தால் ஆண் குழந்தை, அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை நம்ம வளர்த்தோமே, இந்த பையனை நம்ம வளர்க்கலாமே, நமக்குத்தான் குழந்தை அல்ல, நமக்குத்தான் குழந்தை இல்லையே, நம்ம வளர்ப்போமே என்று அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர் ஆவல் கொண்டு அழகிய அந்த ஹதரத் மூசா நபியாக இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்து அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து வீட்டில் தொட்டிலில் போட்டு தாளாட்டுறாங்க. ஃபிரௌன் எல்லா விதமான கிரிகைகளையும், அரசனையில் உள்ள கிரிகைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தங்களுக்கு ஓய்வு நேரத்திலே அரண்மனையினுடைய உட்புறம் வருகிறார். அழுகுரல் கேட்கிறது. என்னடா இது, ஏன் அரண்மனையில் குழந்தை அழுகிற சத்தம், உள்ளே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் உள்ளே நோக்குகிறான். அன்னை ஆசியா அவர்களுடைய அருகில் தொட்டிலில் அவர்களுடைய கையில் குழந்தை இருப்பதை கருதுகிறான். உடனே ஃபிரௌன் சொன்னான், நான் தான் ஆண் குழந்தைகளை வெறுப்பேன் அல்லவா, உனக்கு எப்படி குழந்தை கிடைச்சது, உங்களுக்கு எப்படி குழந்தை கிடைச்சது? இந்த மாதிரி வந்துச்சு நைல் நதியில், யாரும் பண்ண அதிசயம் தெரியல, அல்லாஹ் கொடுத்துருப்போம். அப்படியா, சரி, அது ஆண் குழந்தையா? ஆமாம் ஆண் குழந்தை. ஆண் குழந்தைத்தான் நான் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய நாட்டிற்கே நான் தடை விதித்து விட்டேனே, அவ்வாறு இருக்க என் வீட்டில் எப்படி ஆண் குழந்தை வளருவது? அன்னை ஆசியா அவர்கள் உங்களுடைய கெஞ்சி கேட்டார்கள். வளர்த்துக்கிறோம், நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையே. அப்படியா, சரி ஓகே, நீனே வளர்த்துக்க என்று ஃபிரௌன் அனுமதி கொடுத்தான். சில காலங்கள் சென்றன. ஃபிரௌன் வீட்டிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்ந்தார்கள். சில காலங்கள் சென்றன, வயதுகள் கடந்தன, வருடங்கள் கழிந்தன. உடனே ஃபிரௌன், சரி நம்மளுடைய மனைவி குழந்தைய வாங்கியிருக்கிறார், சரி போய் பார்ப்போமே என்று ஃபிரௌன் அந்த குழந்தையினுடைய அருகில் செல்ல, ஃபிரௌன் எதிர்த்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான் போல ஹதரத் மூசா எட்டி ஒரே ஒரு ஓதத்தா விட்டாங்களாம். பறந்துட்டானா ஃபிரௌன். ஆஹா, இதுதான் முதல் சருக்கு. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து ஏதேனும் ஒரு வார்த்தையை சொன்னான். அவ்வார்த்தையின் காரணத்தினால் ஃபிரௌனை மூசா நபி அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது எட்டி ஒரு உதவிட்டாங்கன்னா ஃபிரௌன் வந்துட்டானா. அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய பொருள்! அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு இங்கிலிருந்து அழிவு காலத்தை ஆரம்பம் செய்கின்றான். அல்லாஹ், ஏனென்றால் அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியானவன். அவன் நாடியது தான் நடக்கும், அவன் நாடியது தான் நடக்கும். அவன் நாடாதது அல்லாஹ் தஆலா என்றுமே நடத்த மாட்டான். அவன் நடத்திடவும் மாட்டான், நடத்தி காட்டவும் மாட்டான். அன்பானவர்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர்ந்து வாலிபம் அடைகிறார்கள். அதற்கு பிறகுள்ளித்தான வரலாறுகளை இனிவரும் காலங்களிலே நாம் காண்போம். அன்பிற்குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று குறித்தான படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதைத்தான் செய்து காட்டுவான். மகனிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நாடுகிறான் என்றால் கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவான். அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால்
அது எப்படி இருந்தாலும், அது உலகமே அழிந்தாலும் அது நடக்கவே நடக்காது. அன்பிற்குரித்தானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் நாடி இருப்பது, நாம் செய்யாத ஒவ்வொரு விஷயங்களும் அதுவும் அல்லாஹ் நாடியதுதான். அல்லாஹ் தாலா எதை வழங்க வேண்டும் என்று யோசிக்கிறானோ செய்கிறானோ, அல்லாஹ் தாலா எதை தர வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை மக்களுக்கு தருகிறான். அல்லாஹ் தாலா எதை மறுக்கிறானோ அதை மக்களை விட்டு தூக்கி விடுகிறான். எனவே நமக்கு எல்லாம் நீடூழிய ஆயுசு தந்து அல்லாஹ் தாலா இறைவருத்தத்தோடு சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக இதனை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.